பல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார். பிற சமூகத்தை வச்சு நிறைய படம் எடுக்கிறாங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் பல பசங்களை கிட்டத்தட்ட வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மிகவும் பின்தங்கி மக்கள் பசங்களை வந்து இன்றைக்கி வந்து ஐஏஎஸோ ஒரு உயர்ந்த காவல்துறையோ இல்லை கவர்மெண்ட்டில் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஒரு பிடிஓவையோ இத்தனை பேரை உருவாக்குறாங்க அந்த ஃபவுண்டேஷன். இப்போ அந்த மாதிரி வந்து அந்த சூழ்நிலை அவங்க நிற்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் இருக்கார், அவர்லாம் எத்தனை ஹார்ட் ஆப்ரேஷன் இலவசமாக பண்ணியிருக்காரு. ஏதாவது தெரியுமா விஜய்க்கு? ஏதாவது தெரியுமால நான் கேட்குறேன். அவர்லாம் அரசியலே பண்ணல. அவருக்குன்னா தலையெழுத்தா? அப்பா இல்லாத பசங்களை, ஹேண்டிகிராஃப்ட் பசங்களை வந்து படிக்க வைக்கணும், ஒரு இந்த சமூகத்தில் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும், இதெல்லாம் அவருக்கு தலையெழுத்தா? இல்லை ஒன்றை விட கீழே தான். அதாவது விஜயை விட வசதி வாய்ப்பில் கீழே தான் அவர்லாம் வந்து இந்த அரசியலுக்கு வரணுன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கணும். ஓகேங்களா? இப்போ விஜயகாந்த் இருக்கார். நான் வந்து என்னுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி நான் பெருமையாக பேசலை. நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கான பதில் தான் நான் கொடுக்குறேன். இப்போ விஜய் வந்து